Hello everyone, welcome to Vini's HairCare. இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறது முடி நல்லா நீளமாவும் அடர்த்தியாவும் வளர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு 15 ஹோம் இன்கிரிடியன்ட்ஸ் நான் ஷேர் பண்றேன். வெறும் இன்கிரிடியன்ட்ஸை மட்டும் நான் சொல்லிட்டேன்னா சிலருக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்காது. ஸோ அதுக்காக ஒரு 4 ரெமிடிஸ் அந்த இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. ஒத்த செம்பருத்தி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை காய வச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 10 to 15 பூ போல் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா வேப்ப இலை. வேப்ப இலை ஃப்ரெஷ்ஷாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்பவே நல்லது, அதுக்காக தான் நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். கிடைக்கலன்னா நீங்கள் காய வச்சது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இந்த வேப்ப இலை எடுத்து நல்லா அலசி வச்சுருக்கேன். அடுத்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட், ஆளி விதை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க வேப்ப இலை, செம்பருத்தி பூ இதெல்லாம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ளாக்ஸ் சீடையும் சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சுத்தமான மினரல் வாட்டராக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பைப் தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ தண்ணியில் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சிடலாம். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி அந்த தண்ணியே நல்லா அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நல்லா வழவழன்ட்டு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். நிறைய சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்லா கெட்டியாக வேணும்னா தண்ணி அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெமெடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் மாஸ்காகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா கண்டிஷ்னராக யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிஷ்னராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் தண்ணி அளவை கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கெட்டி பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் மாஸ்காக யூஸ் பண்ணுறப்ப நல்லா உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஹேர் லென்த்துக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ரெமெடி இது. இதை தொடர்ந்து நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்லாவே உங்களுக்கு ஹேர் க்ரோத்லேயும் சரி அடர்த்தியிலையும் சரி நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த ரெமெடிக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 5 to 6 சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இஞ்சி. ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி ஒரு 3 பீஸ் 4 பீஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது க்ரீன் டீ. க்ரீன் டீ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நமக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய். செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, சின்ன வெங்காயம், அப்புறமா இந்த க்ரீன் டீயை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் க்ரீன் டீ சேர்த்துருக்கிறதால இந்த மாதிரி கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு பவுலில் இதை மாற்றிக்கிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடுங்க. அந்த எண்ணெயில் நல்லா அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஊறட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெமெடி முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, நம்மளோட அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி முடி வளர்ச்சியை நல்லா தூண்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெமெடி. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் விட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ரெமெடி. இஞ்சி அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் தலையில் கொஞ்சம் விறுவிறுப்பு தன்மை கொடுக்கும். ஸோ ஒரே வாரத்தில் 2-3 டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிலர் கொஞ்சம் ஸ்கேல்ப் எரியிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணாலே தாராளமாக போதும். இப்போ அடுத்த ரெமெடிக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா காய வச்ச பன்னீர் ரோஸ் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நாட்டு ரோஸ் யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நமக்கு தேவையானது ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா 100% கோல்ட் ப்ரெஸ்ட் ஆலிவ் ஆயில் ஆன்லைன்லேயே நமக்கு கிடைக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில். இந்த ஹேர் க்ரோத்துக்கும் சரி அப்புறம் முடி வளர்ச்சி ரொம்ப நாளாக ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றவங்களுக்கு ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் நல்லாவே உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரோஸ் இதழ், அதுக்கப்புறமா வெந்தயம், இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா தண்ணி, அதாவது மினரல் வாட்டர் சேர்த்து ஓவர் நைட் நல்லா ஊற விட்டுடுங்க. நைட் ஃபுல்லாக ஊறிட்டு மார்னிங் யூஸ் பண்ணுறப்ப சத்து நம்மளுக்கு இன்னும் அதிக அளவில் இருக்கும். இப்போ மறுநாள் மார்னிங் எந்திரிச்சு ஊற வச்ச இந்த இதை பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். வெறும் அந்த வெந்தயமும் அந்த ரோஜா இதழை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டேன். ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். தண்ணி ஏன் நான் அப்படியே வைக்க சொன்னேன்னா, இப்போ இந்த பேஸ்ட் கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்குல்ல, நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப லிக்விட் ஆகிடும். அதுக்காக தான் இப்போ தேவைப்படுறப்ப நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலிவ் ஆயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 ட்ராப் அளவுக்கு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது 2 நாள் 3 நாள்னா அடுத்தடுத்த நாளே கிடையாது. ஒரு வாரத்துக்கு நீங்கள் 2 டைம் இல்லை 3 டைம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா அந்த 3 டைமுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்மளோட முடிக்கு வந்து சத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க் இது. ஒரு முடியுமே நல்ல அந்த டேமேஜஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி ஹெல்த்தியான ஒரு ஹேர் க்ரோத்தை வந்து நமக்கு இது கொடுக்கும். ஸோ இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ரெமெடிக்கு நமக்கு தேவையானது முட்டை. நான் வந்து ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருந்தால் 2 முட்டை அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட எடுத்து வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய் இருக்குல்ல, அது வந்து நான் பிளாக் கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் இந்த முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எத்தனை முட்டை சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு முட்டை சேர்த்தா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 வருஷம் இல்லை ஒரு சிலருக்கு 7 வருஷம் 6 வருஷம் கூட பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சி ஒரே அளவில் இருக்குது, வளரவே இல்லை, அப்படியே அதே அளவில் தான் இருக்குது, ஹேர் ஃபாலும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிம்பிளான ரெமெடி தான். பட் ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். முடி வந்து நல்லா சாஃப்டாகும். நெக்ஸ்ட் இந்த டேமேஜஸ் எல்லாமே ஃபஸ்ட் யூஸ்லேருந்தே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்க் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 2 டைம் இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களோட ஹேர் க்ரோத்லேயும் சரி அடர்த்திலையும் சரி நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ரெமெடி பண்ணுறதுக்கு தேங்காய் பால் நமக்கு தேவை. ஸோ 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்து நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேங்காய் தண்ணி இருக்குல்ல, அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி எடுத்த தேங்காவை ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து நமக்கு கிடச்சிடும். ஃபஸ்ட்டு டைம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிற பால் மட்டும்தான் நமக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோவேரா வந்து மீடியம் சைஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். நேச்சுரல் ஆலோவேரா தான் இதுக்கு யூஸ் பண்ண முடியும். ரெடிமேட் ஜெல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஆலோவேராவை வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஜெல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல் வந்து உள்ளே இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்ல, ஸோ அதனால் வந்து சின்ன உரல் இருக்கும்ல அதில் சேர்த்து நல்லா அதை மசிச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும். இந்த ஜெல் அந்த பதமே வந்து போயிடும். ஸோ அதனால தான் உரலில் இடிச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் கூட இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த ஆலோவேராவை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிடும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க் இது. முடியோட டெக்ஸ்டரை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடிய ஒரு ரெமெடின்னு சொல்லலாம். இதை உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஹேர் லென்த்துக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ் விட்டு எப்பவும் போல் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2லேருந்து 3 முறை கூட இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த 4 ரெமெடியுமே நான் சொன்ன அந்த 15 முக்கியமான இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணது தான். இந்த 15 பொருளை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம், ஹேர் ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் இந்த 15 பொருளையும் தொடர்ந்து நீங்கள் உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். முடியோட அடர்த்தியும் ரொம்பவே வேகமாக இருக்கும். உங்களோட ஹேர் ஃபாலும் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸ்கேல்ப்பை உள்ளேருந்து சத்து கொடுத்து ஹெல்த்தியான ஒரு ஹேரை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த 15 பொருள்லையும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.